வெற்றிவேல் முருகனுக்கு அவரை எல்லாம் வல்ல பழனி உரை எம்பெருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான விடாமசாமி குருநாதர் அருணாபெருமான் திருவிழே சரம் சரம் எம்பெருமான் கரை முழுதும் பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசாமி திருவாரூர் திருப்பூண்ட மகாமந்திரத்தில் கௌமாரி என்ற வருஷப்படி பாடல் 921 வாசனை மங்கேர் என துவங்கும் திருப்பராய்த்துறை தளத்து திருப்போளுக்கான பாராயணத்தையும் பொருளுக்கத்தையும் பழனியாண்டம் திருவிடும் திருப்பராய்த்துறை அமர் பெருமாளின் திருவிடும் சமர்ப்பிப்போம். முருகாஜனம். இந்த பாடல் முருகா அடியனுடைய நெஞ்சத்தை கோயிலாக கொண்டு எழுந்தருள்வா என்று வேண்டிக் கொள்கிற பாடல். ஈசன் உடலிடம் கொள்ள வேண்டி பாடப்பெற்ற பாடல். இந்த தலம் திருச்சிராப்பள்ளிக்கு அடுத்த எழுமனூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வடமேற்கு 1.5 மைல் தொலைவில் இருக்குது. திருஞான சம்பந்த சுவாமிகள் திருநாவுக்கரசு சுவாமிகள் ஆகிய இருவருடைய பாடல் பெற்ற தலம். தானன தந்தன தாத்த தத்தன தானன தந்தன தாத்த தத்தன தானன தந்தன தாத்த தத்தன தனதான என்ற சந்தக்குறிப்பியுடைய பாடல். வாசனை மங்கேர் போற்று சிற்றடி பூஷண கிண்கினி ஆர்ப்பரித்திட மாமலை 2 என நாட்டு மத்தக முலையானை வாடை மயங்கிட நூற்ற சிற்றடி நூலிடை நன்கலை தேக்க இக்குவில் மாறன் விடும் கனைபோல் சிவத்திடு வெளியார்கள் நேசிகள் வம்பிகள் ஆட்டமிட்டவர் தீயர் விரும்புவர் போல் சுழற்றியே நீசன் எனும்படி ஆக்கிவிட்ட ஒரு பிணியான நீரின் மிகுந்து உடலாக்க இட்டிட யோக மிகுந்திட நீக்கி இப்படி நீ அகலந்தனில் வீற்றிருப்பதும் ஒரு நாடு தேசம் அடங்கலும் ஏத்தும் மைப்பியல் ஆய நெடுந்தகை வாழ்த்த வஜ்ர தேகம் இலங்கிய தீர்க்க புத்திர முதல்வோனே தீரன் என்னும்படி சாற்று விக்கிரம சூரன் நடுங்கிட வாய்த்த வெற்புடல் தேய நடந்திடு கீர்த்தி பெற்றிடு கதிர்வேலம் மூசு அழி பம்பிய 100 இதழ் கமல ஆச்சனன் வந்து உலகாக்கி வைத்திடு வேத நகந்தையை மாற்றி முக்கணர் அறிவாக மூதறிவு உந்திய தீட்சை செப்பிய ஞானம் விளங்கிய மூர்த்தி அற்புத மூவர் இலங்கு பராய்த்துறைப்பதி பெருமாளே. வாசனை மங்கேர் போற்று சிற்றடி பூஷண கிண்கினி ஆர்ப்பரித்திட மாமலை 2 என நாட்டு மத்தக முலையானை பாடை மயங்கிட நூற்ற சிற்றிடை நூலிடை நன்கலை தேக்க இக்குவில் மாறன் விடும் கனைபோல் சிவத்திடு வெளியார்கள் நேசிகள் வம்பிகள் ஆட்டமிட்டவர் தீயர் விரும்புவர் போல் சுழற்றியே நீசன் எனும்படி ஆக்கிவிட்டு ஒரு பிணியான நீரின் மிகுந்து உழல் ஆக்க இற்றிட போகம் மிகுந்திட நீக்கி இப்படி நீ அகலந்தனில் வீற்றிருப்பதும் ஒரு நாடுன்னு முதல் பகுதி. இந்த முதல் பகுதிக்கு என்ன பொருள் இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். அதாவது நறுமணம் கொண்ட மாதர்களின் விரும்பத்தக்க சிற்றடியில் ஆபரணமாய் விளங்குகின்ற கிண்கிணி பாத சதங்கை ஒளி செய்ய அழகிய மலை 2 என்று சொல்லும்படியாக ஸ்தாபிக்கப்பட்டு நிலைநிறுத்தப்பட்டு மத்தக யானை மத்தகத்தை கும்பஸ்தலத்தை கொண்ட யானை போன்ற கொங்கையின் வாடை சுகந்த வாசனை மயங்கிட கலந்து சேர நூற்கப்பட்ட மெல்லிய இடைநூல் ஒத்த இடையில் அழகிய ஆடை நிறைந்து விளங்கு கரும்பு வில்லை ஏந்திய மன்மதன் செலுத்தும் மலர்பானமாகிய செந்தாமரை போல சிவந்து திகழும் கண்களை உடையவர்கள் நேசம் பாராட்டுபவர்கள் பயணிகள் பலவித கூத்தாட்டங்களை ஆட்டுவிப்பவர் பொல்லாதவர் விரும்பி நேசிப்பவர் போல அலைய வைத்து இழிந்தோன் எனும்படி என்னை ஆக்கிவிட்டு ஒரு நோய்க்கிடமான அதாவது நோயாளன் எனும்படியான நீர்மையில் குணத்தில் தன்மையில் நிரம்பவும் சுழன்று வேதனைப்படுகின்ற இந்த ஆக்கையில் உடலில் திடயோகம் கலங்காத சிவயோக நிலை மேம்பட்டு எழ அல்லது ஆக்கையிட்டிட உடல் தன்மை பாசம் முடிவு பெற சிவ யோகம் மிக்கு எழ என்னை மேல் சொன்ன தீர்நீர் நின்றும் நீக்கி விலக்கி இப்படி இந்த க்ஷணமே இந்த அற்புதமான வகையில் நீ கருணை கூர்ந்து அகலந்தனில் என்னுடைய மார்பகத்தில் என் உடலிடத்தை வந்து வீற்றிருக்கும்படியான ஒப்பற்ற நாள் ஒன்று எனக்கு கிடைக்குமா அப்படின்னு முதல் பகுதியில் வேண்டுகிறார். 2வது பகுதியில் தேச மடங்களும் ஏத் மைப்பியல் ஆய நெடுந்தகை வாழ்த்த வஜ்ர தேகம் இலங்கிய தீர்க்கபுத்திர முதல்வோனே தேசங்களெல்லாம் போற்றுகின்ற கரியமே நிறுத்தனான பெருந்தகை திருமால் வாழ்த்த வஜ்ர தேகம் அடியாத திருமேடி விளங்கும் தீர்க்கபுத்திர பூர்வண்ணாம் சிவபெருமாவுடைய புத்திரனே முதல்வனே. அடுத்தது தீரன் எனும்படி சாற்று விக்கிரம சூரன் நடுங்கிட வாய்த்த வெற்பு உடல் தேய நடந்திடு கீர்த்தி பெற்றிடு கதிர்வேலா. தீரன் எனும்படி அல்லது தீரன் என்று சொல்லும்படி பெயர் பெற்றிருந்த பராக்கிரமசாலியாகிய சூரபத்மன் நடுக்கம் கொள்ள பயம் கொள்ள அவனுக்கு வரத்தால் கிடைத்த வெற்புடல் மலை போன்ற வஜ்ரதேகமும் தேய்ந்து ஒழிய போரை நடத்தி புகழ்பெற்றுள்ள ஒளிவேலாயுத பெருமாளே. மூசு அடி பம்பிய 100 இதழ் கமல ஆச்சரன் வந்து உலகு ஆக்கி வைத்திடு வேதன் அகந்தை மாற்றி முக்கணர் அறிவாக மூதறி உந்திய தீட்சை செப்பிய ஞானம் விளங்கிய மூர்த்தி அற்புத மூவர் இலங்கு பராய்த்துறைப்பதி பெருமாளே. மொய்க்கின்ற வண்டுகள் நிறைந்த 100 இதழ்களை கொண்ட தாமரை ஆசனன் தாமரையில் வீற்றிருப்பவனும் தோன்றி
உலகங்களை சிருஷ்டித்து வைத்துள்ளவருமான வேதன் பிரம்மனுடைய ஆணவத்தை அகற்றி முக்கண்ணராம் சிவபெருமான் தெரிந்து கொள்ளும்படி பேரறிவு விளங்கிய தீட்சை உபதேசமுடிய சொன்ன ஞான மொழி செய்யும் மூர்த்தியே, அற்புத கடவுளாகிய பிரம்மன், திருமால், சிவன் மூவரும் அல்லது அற்புத ஆடல்கள் செய்யும் நாயன்மார் சம்பந்தர், அப்பர், சுந்தரர் ஆகிய மூவரும் விளங்குகின்ற திருப்பராய்த்துறை என்னும் பதியில் வீற்றிருந்த அருள்வாளிக்கும் பெருமாளே, நீ அகலந்தனில் வீற்றிருப்பதும் ஒரு நாளே என்று வேண்டிக் கொள்கிற அற்புதமான பாடல். இப்போ இந்த பாடலில் முதல் பதில் இப்படி நீக்கி இப்படிங்கிற ஏற்கனவே படிச்சிருக்கோம். அந்த இப்படிங்கிறதுக்கு அடுத்தது அகலந்தனில் வீற்றிருப்பதும் ஒரு நாள். அகலந்தனில் வீற்றிருப்பது உடலிடம் கொள்வது. இறைவனே, நீ என் உடலிடம் கொண்டாய், இனி உன்னை என் இறக்கேனேம்பார் திருவாசத்தில். அடுத்தது வஜ்ரதேகம் இலங்கிய சிவபெருமான் தமக்கு என்றும் கேடிலார் அப்படின்னு சம்பந்தர் சொல்கிறார். அடுத்து இந்த பாடலில் வேதன் அகந்தையை பிரம்மனுடைய அகந்தையை மாற்றிய வரலாறு, சிவபெருமானுக்கு உபதேசித்த வரலாறு, அதெல்லாம் இந்த இடத்துல குறிக்கப்படுகிறது. இப்போ இந்த அற்புதமான பாடலில் முதல்ல வாசனை மங்கேற் போட்டுங்கிறார். வேர்வை முதலிய கழிவுகளால் உடலில் துர்நாற்றம் வீசாதபடிக்கு நறுமணப் பொருளை கொண்டு தம்முடைய உடலில் பூசிக்கொள்பவர் மகளிர். அதனால் அவருடைய உடம்பில் நறுமணம் வீசிக்கொண்டிருக்கும். கூந்தலில் நறுமணத்தையும் பூசிக்கொள்வதாலும் மனமுள்ள மலரை சூடிக்கொள்வதால் மனம் உண்டாகும். தெய்வத்தன்மையை பொருந்திய பெண்களின் உடம்பிலும் கூந்தலிலும் இயல்பாகவே நறுமணம் கவனம். இக்குவில் மாறன் விடும் கனைபோல் சிவத்திடு விடியார். இக்குனா கரும்பு. மன்மதருக்கு அமைந்தது கரும்புவில். காம உணர்வால் கண்கள் சிவக்கும், மலர்கண் சிவக்கும், துவர்வாய் வெளுக்கும். மன்மதனுக்கு 50 கணைகள். தாமரைப்பூ, மாம்பூ, முல்லைப்பூ, அசோகம்பூ, நீலோர்பலப்பூ அப்படின்னு 5 மலர்கள். தாமரைப்பூ நினைப்பூட்டும், மாம்பூ பசலின் நிரந்தரம், அசோகம்பூ உணர்வை நீக்கும், முல்லைப்பூ படுக்க செய்யும், நீலோர்பலம் மலர் கொல்லும். நினைக்கும் அரவிந்தம் நீள்பசறை மாம்பூ அனைத்துணர்வு நீக்கும் அசோகம் வனத்தில் ஒரு முல்லை இடைகாட்டும் மாதே முழுநீளம் கொல்லும் அதன் அம்பின் குணம்பர் ரத்ன சுருக்கத்தில். அடுத்தது நிறைய இடத்துல மன்மனுடைய இந்த அம்புகளை பற்றிலாம் நம்ம படிச்சிருக்கோம். அவை உண்டாக்குகின்ற நிலைகள் எல்லாம் நிறைய இடத்துல படிச்சிருக்கோம். அதனால் பல பேர் அவனுடைய கணையினால் மாதவம் இழிந்து அவதியுற்றவர்களாம் படிச்சிருக்கோம். அதனால் அதில் நம்மளும் சிக்கக்கூடாதுங்கிறார். அதுக்கு இவனுடைய திருவுருடன் நாடுறார். நேசிகள், அதாவது உள்ளத்தில் நேசம் உள்ளது போல காட்டிக்கொள்பவர்கள். இது உண்மை இல்லை. அவருடைய நேசம் எல்லாம் பொருளின் மேல் தான் இருக்கும். வம்பிகள், வம்புனா பயனின்மை, வஞ்சனை, அதாவது வீண் பேச்சு, படிறு, சிற்றொடுக்கம். ஆட்டமிட்டவர், தம்மிடத்தில் வந்தவரை தமது விருப்பம் போல ஆட்டியிருப்பவர். விரும்புவர் போல் சுழற்றியை நீசனை என்னும்படி ஆக்கிவிட்டார். அருளை விரும்பாத பொருளை விரும்புகின்ற வெளிமாதர்கள் பொருள் உள்ளர் இடத்துல அன்பு உள்ளது போல காட்டி வந்தவர் மனத்தை அலையவிடுவாங்க. அவருடைய வலையில் பட்டவர்கள் என்றும் உயர்நிலை அடைவதில்லை. நீசத்தன்மை அடைந்து இழித்தும் படித்தும் உலகரால் பேசப்படுவார்கள். ஒரு பிணியான நீரின் மிகுந்து உடல் ஆக்கை. ஒருனா ஒப்பற்ற, நீர்னா நீர்மை தன்மை. பிணியானன் என்னும் தன்மையில் அலைந்து உடல். பாடுபட்டவருக்கெல்லாம் பொருள் கிடைக்காது. அருள் தேடிய பொருளை நல்வழியில் செலவழிக்காமல் பொருட்பெண்டிற்கு அளவின்றி தந்து அவர்கள் விரும்பிய ஆபரணங்கள் எல்லாம் பூட்டியதற்கு பதிலாக இவர்களுக்கு வாதம் சொல்லி முதலிய அணிநலங்களை பூட்டி அனுப்புவாங்க. இது அடியார் பல திருப்பூர் சொல்கிறார். கருவன் என்று சொல்கிறார். அரிய பெண்கள் நட்பை புணர்ந்து பிணி உண்டு சுட்டி திரிந்த தமையும் முன் கிருபை சித்தம் என்று பெறுவ நம்பர். வாதமோடு சூளை கண்டமாலை குலைநோவு சந்து மாவலி வியாதி குன்மமோடு காசம் வாயுடனே பறந்த தாமரைகள் பீனசம் பின் மாதர் பூஷணங்கள் எனவாகும் பாதக வியாதி புண்களானவுடனே தொடர்ந்து பாயலை விடாது மங்க இவையால் நின் பாதமலர் ஆனதின் கண் நேயமரவை மறந்து பாவம் மதுபானம் ஒன்று நெறிமூடி ஏதம் ஒரு பாச பந்தமான வலையோடு உழன்று ஏனமிகு சாதியின் கண் அதிலே யான் ஈடடில் ஆனதன் பின் மூடன் என ஓதும் முன்பு உன் ஈர அருள் கூற வந்து இணையாழ்வாயும் பார்த்திருப்பது. அடுத்தது ரொம்ப அற்புதமான நாடு. இப்படி நீ அகலந்தனில் வீற்றிருப்பதும் ஒரு நாடு. இப்படின்னா இக்கணமே. அகலம்னா மார்பு, இடம், பூமி, பரப்பு. இங்கே மார்பு குறிக்குது.
இப்படி அப்படி என்பது இக்கணம் அக்கணம் என்ற பொருளே வரும். அதாவது கருதுவார் உள்ளம் கமலாச்சனமாகும் இறைவனுக்கு. நினைப்போர் மனம் கோயிலாக கொண்டாடுகிறாரே, மறவாதே தண்டிரமே வாழ்த்தும் தொண்டர் மனத்தகத்தே அனவரதம் மண்ணி நின்ற திரளான் திருமுதுகுன்று உடையான் அப்பர் பெருமான் பாட்டு காட்டார். அகனமர்ந்த அன்பினராய் அறுபகை செற்று ஐம்புலனும் அடக்கி ஞானப்புகழ் உடையோர் தம் உள்ள புண்டரிகத்து இருந்த புராணர் அப்படின்னு திருஞான சம்பந்தர் சொல்வார். எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய் அப்படின்னோ, சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமானோ மணிவாச பெருமான் போற்றுவார். நெஞ்சமே கோயில் நினைவே சொந்தம் பார் தாய்மான சொல்கள். தேச மடங்களும் ஏத்து மைப்புயலாய நெடும் தகை வாழ்த்து. மைப்புயல்னா கருமேகம், நெடுந்தகைனா திருமால். வஜ்ரதேகம் இலங்கிய தீர்க்கபுத்திர. வஜ்ரம்னா வைரம், தீர்க்கம்னா முழுமை, அறிவுத்தெளிவும் கவர்ச்சியும் உள்ள தோற்றம். மூசு அடி பம்பிய நூற்றிதழ் கமலாஜன் வந்து உலக ஆக்கி வைத்திடு வேதன் அகந்தை மாற்று. மூசுனா மொய்த்தல். மூசு வண்டு அரை பொய்கை அப்படின்னு அப்பரடியோட அருள்வாக்கு. அடினா வண்டு, பம்புதெல்லாம் ஒடித்தல். நூற்றிதழ் கமலாசன், 100 இதழ்களை கொண்ட தாமரை தன்னுடைய ஆசனமாக கொண்டுள்ள பிரம்மதேவன். அவனது அகந்தையை போக்கி அருள் புரிந்தவன் எம்பெருமான் முருகவை. இந்த வரலாறு படிச்சிருக்கோம். படைப்போன் அகந்தை உரைப்ப மறை ஆதி எழுத்து ஒன்று உகந்த பிரணவத்தின் உண்மை புகன்றிலையால் சிருஷ்டி தொழில் அதனை செய்வது எங்கன் என்று முன்னம் குட்டி சிறையிருத்தும் கோமான் மர்க்கந்தர்கள் என்பான். முக்கண்ணான் அறிவாக மூதறிவு உந்திய தீட்சை செப்பிய ஞானம் விளங்கிய மூர்த்தி. முக்கன்னா சிவபெருமான், மூதறிவுனா பேரறிவு ஞானம், தீட்சைனா குருவின் அருளறி ஞான போதனை பக்குவ ஆன்மாவை கரையேற்றது. இந்த வரலாறு நம்ம ஏற்கனவே படித்தது தான். நாதா போற்றி நம் முதுதாதை கேட்க அனுபவ ஞான வார்த்தையுடைய பெருமாள். நாதா குமரா நம என்று அரணார் ஓதா என ஓதியது எப்பொழுதுதான். தமிழ் விரக உயர் பரம சங்கரன் கும்பிடும் தம்பிரான் மரிமாடு வந்த இறைவன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளம்பர். சிவனார் மனம் கொண்டு உபதேச மந்திரம் இரு செவிமீதிலும் பகர்சை கூறாதான். அரவு புனிதர் வழிபட மலரை முடிகொடு தெளிதர ஒழுதிகள் அறிவே அறிவது பொருளாருடைய பெருமாள். அடுத்தது அற்புத மூவர் இலங்கு பராத்துறை பற்றி பெருமாள். திருப்பராத்துறை சோழ நாட்டு காவிரி தென்கரை திருத்தலம். இந்த திருத்தலம் திருச்சியிலிருந்து கரூர் செல்லும் சாலை வழியில் சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. திருச்சி உள்ள சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து நகர பேருந்து வசதிகள் இருக்கின்றன. கோயிலின் வாயிலில் பேருந்து நிறுத்தம் இருக்குது. இவருடைய பேர் தாருகவனேஸ்வரர், பராத்துறைநாதர். இறைவியரோட பேர் ஏமவர்ணாம்பாள், பசும் பொன் மயிலாம்பாள். தலைமரம் பராய்மரம், தீர்த்தம் காவிரி. திருஞான சம்பந்த பெருமான் அப்பர் பெருமானும் வழிபட்டு திருப்பதிகள் அருளப்பட்ட திருத்தலம். பராய்மரங்கள் நிறைந்த தலமாக இந்த ஊர் திகழ்ந்ததுனால பராய்த்துறைன்னு பேர் வந்தது. இந்த தலத்தின் தலைவிருட்சம் பராய்மரம் தான். மூவர் சந்நிதிக்கு பின் உள்ள இந்த தலைவிருட்சம் புற்றுநோயும் மற்றும் எளிதில் குணப்படுத்த முடியாத சிலவை தோல் நோய்களையும் குணப்படுத்தும் ஆற்றல் வாய்ந்தது. பராய்மரத்தோட இலை சீதபேதி மற்றும் இரத்த பேதியை குணமாக்கும். பராய்மரத்து பால் கால் வெடிப்புக்கு சரியாகும். இத்தகைய நோய்களால் பீடிக்கப்பட்டு வந்தும் மக்கள் இந்த தலை விருட்சத்திற்கு நீரூற்று தீபமேற்றி தூபம் காட்டி பலம் வணங்கினா இந்த நோய் குணமாகும், அல்லது கட்டுப்படும்னு தல வரலாறு தெரிவிக்குது. வட மாநிலங்கள் மற்றும் பர்மாவில் தேயிலைக்கு மாற்றாக பராய் இலையை பயன்படுத்துவாங்க. அந்த தேயிலை ஆண்மை அதிகரிக்கும் என்கிறது ஆயுர்வேதம். பராய் வேரை பாம்புக்கடி முறிவு மருந்தாக பயன்படுத்துகிறாங்க. மூக்கிலிருந்து ரத்தம் வடிதல், மூலம், பேதி ஆகியவற்றை கட்டுப்படுத்த பராய் மரத்து விதைகள் மருந்தாகின்றன. இந்த திருத்தலத்தில் தவம் செய்து வந்த தாருகாவன முனிவர்கள் தான் என்ற அகந்தியால் மமதை கொண்டார்கள். இந்த தாருகாவனத்து ரிஷியரோட மமதை அடக்கிற வரலாறு ஏற்கனவே படிச்சிருக்கோம். இறைவன் அவர்களை மன்னித்து அவர்களுக்கு தாருகாவனேஸ்வரர் காட்சி அளித்தார். கருவறை அர்த்த மண்டபத்தில் பிச்சாடன் வேடம் பூண்டு வந்த சிவபெருமானோட உச்ச திருமணி இருக்குது. பிரகாரத்துலேயும் பிச்சாடன் உருவச்சல் இருக்குது. இங்கே முருகப்பெருமான் ஒரு திருமுகமும் இரு திருக்கரங்களும் கொண்டு வள்ளி தேவசேவனை சமேதரார் மயில் மீது அமர்ந்து காட்சி தரார். உற்சவர் இதே அமைப்பில் இருக்கார். ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதம் முதல் நாள் இந்த திருத்தலத்தில் காவிரியில் புனித நீராடுவதை முதல் முடுக்குன்னு பெரியோர் போட்டுருவாங்க. அன்றைய தினம் இறைவன் இடபவானத்தில் அம்பிகையோடு எழுந்தருளி காவிரி கரையில் சுவாமி திருத்தம் கொடுத்துள்ளார். ஐப்பசி கடைசி நாள் அன்று காவிரியில் மயிலாடுதுறை திருத்தத்தில் முடுவது கடமுடுக்குன்னு போட்டுருவாங்க. பராத்துறைக்கு தரிசித்தா பாவங்கள் நீங்க பெருமாள் ஐதீகம். வள்ளல் பெருமான் தாம் பாடியுடைய விண்ணப்ப கலிவென்பால மல்லலோடு வாழ் உம்பராய்துறை வான் மன்னவரும் சூடும் பராத்துறை வாழ் தோன்றலேன்னு போட்டிருக்கார். இந்த தலத்து பெருமாற்ற நம்ம குருநாதர் வேண்டிக்கிறார். முருகா, அடியனுடைய நெஞ்சத்தை கோயிலாக கொண்டு எழுந்தருள்வாய் என்று வேண்டிக் கொண்டுள்ள பாடலை பழனியாண்டம் திருடலும் திருப்பராய்த்துறை அவர் பெருமான் திருடலும் சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பத்திரமும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோர. குருநாதர் அருணா பெருமான் திருடலே சரம் முருகாச்சலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோர. எல்லாம் வல்ல பழனாவூர் இறைவனுக்கு அரோர முருகாச்சலம். பழனியாண்டம் திருடலுக்கு சமர்ப்பணம். முருகா.